இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உங்களால் ஒரு தீர்வை பற்றி யோசிக்க முடியாத போது உங்கள் பிரச்சனைக்கு தேவனிடம் 1000 பதில்கள் உள்ளன. ஆகவே நீங்கள் சோர்வடைய தேவையில்லை. பாவத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தால் தான் நீங்கள் மனம் தளர வேண்டும். இயேசு பிசாசை விட பெரியவர், உங்கள் பாவங்களை விட பெரியவர் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்களில் சிலர் சோர்வடைந்துள்ளீர்கள். ஏனென்றால் நான் இன்று அதை பற்றி பேசப் போகிறேன். உங்களுக்கு உற்சாகம் தேவையில்லை என்றால் இன்றைய செய்தி தோல்வியடையும். ஆனால் இன்றைய செய்தி சோர்வை பற்றி பேசுகிறது. மேலும் குறிப்பாக ஊக்கமின்மைக்கான காரணம் அல்லது காரணங்கள் மற்றும் சிக்கல்களை பற்றி பேசப் போகிறோம். விரிவாக பேசப் போகிறோம். பிசாசு ஒரு தந்திரமான எதிரி. நம்மை சோர்வடைய செய்வதன் மூலம் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய மகிழ்ச்சியையும் நமது செயல் திறனையும் நிர்மூலமாக்க முடியும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஒரு யுத்தத்தில் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று மன உறுதி. உங்களுக்கு தெரியும், இராணுவத்தில் தங்கள் வீரர்களின் மன உறுதியை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்ட துறைகளும் உள்ளன. ஒரு போரில் அவர்களின் பணி எதிரியின் மன உறுதியை சோர்வடைய செய்வதாகும். புரிந்து கொள்ளுங்கள். மேலும் பிசாசு நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நம்மை மனச்சோர்வடைய செய்ய முடிந்தால் அவன் வெற்றி பெறுவான் என்று அறிந்திருக்கிறான். எனவே அதற்கு எதிராக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது அவன் நம்மை தாக்க பல வழிகள் உள்ளன. அந்த தாக்குதல்களை மேற்கொள்ள தேவன் வழிகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிரச்சனைகளுக்கு அவருடைய வார்த்தைகளில் பதில் இருக்கின்றது. முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள நான் விரும்புவது என்னவென்றால், ஒரு விசுவாசி மனச்சோர்வை அனுபவிப்பது இயல்பானது. சோர்வடைய செய்யும் விஷயங்கள் நடக்கும். நீங்கள் பைபிளை பாருங்கள், புரியும். பவுல், தாவீது, எலியா, யோனா, யோசுவா மற்றும் அப்போஸ்தலர்களான அனைவரும் சோர்வோடு போராடி பல வேளைகளில் மனத்தாழ்வையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டார்கள். இப்போது நாம் ஊக்கமின்மை பற்றி பேசும்போது நான் முதலில் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யாரையும் சோர்வடைய செய்யாதீர்கள். சில நேரங்களில் நாமே ஒருவரையொருவர் சோர்வடைய செய்கிறோம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லையில் இருக்கும் இஸ்ரவேல் புத்திரரிடம் 10 ஒற்றர்கள் திரும்பி வந்து, நாம் ஒருபோதும் அவர்களை மேற்கொள்ளப் போவதில்லை. அந்த ராட்சதர்கள் பெரியவர்கள், பட்டணத்தில் சுவர்கள் மிகவும் உயரமாக உள்ளன, பல்லாயிரக்கணக்கான எதிரிகள் உள்ளனர், நாம் ஒருபோதும் அவர்களை மேற்கொள்ளப் போவதில்லை. அவர்கள் முழு தேசத்தையும் சோர்வடைய செய்தார்கள். அந்த 10 உளவாளிகள் சுதந்திரிக்காமல் போனது மட்டுமல்லாமல் கேட்டவர்களும் சுதந்திரிக்கவில்லை. நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சிறியவர்களில் ஒருவரையாவது சோர்வடையும்படி நாம் ஏதாவது சொன்னால் நாம் பிறக்காமல் இருந்திருப்பது நலம், அல்லது நம் கழுத்தில் ஒரு எந்திரக்கல் தொங்கவிடப்பட்டு கடலில் தள்ளப்படுவது நலம் என்று இயேசு சொன்னார். அது மிகவும் முக்கியமானது. அவர் வெவ்வேறு சுவிசேஷங்களில் உரையாற்றுகிறார். ஆனால் இயேசு தெளிவாக இருக்கிறார். சோர்வடைய செய்யும் வகையில் எதையும் செய்யவோ சொல்லவோ கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். குறிப்பாக இளைஞர்களிடம். இங்கு குழந்தைகள் என்று கூட பொருள் கொள்ளலாம். இங்கு புதிய விசுவாசிகள் என்று கூட பொருள் கொள்ளலாம். ஏற்கனவே பிசாசு சோர்வடைய செய்யும் பொய்களை பேசுகின்றன. அந்த பிசாசு செய்யும் வேலையில் நாமும் இணைய வேண்டியதில்லை. நாம் ஊக்குவிப்பவர்களாக வாழ விரும்ப வேண்டும். ஆமன். இப்போது நான் இன்று பேசப்போகும் செய்தியில் அடிப்படையில் 5 பகுதிகள் உள்ளன. இது ஒரு நபர் மனச்சோர்வுடன் போராடக்கூடிய அனைத்து வழிகளின் விரிவான முழுமையான பட்டியல் அல்ல. ஆனால் அந்த காரணங்கள் அனைத்தும் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1, சில சமயங்களில் நாம் தோல்வியடைந்து விட்டதாக உணர்வதால் சோர்வடைவோம். சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கும் சிலர் நாம் தோல்வியடைந்ததாக கூறிக்கொண்டிருப்பார்கள். அது உங்களை சோர்வடைய செய்யும். யோசுவா ஒரு துணிச்சலான வீரனாக இருந்தார், ஆனால் அவரும் சோர்வடைந்தார். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அத்தியாயத்தில் அவர்கள் எரிகோவிற்கு எதிராக வெற்றி பெற்ற பிறகு, அத்தியாயம் 7க்கு செல்லுங்கள். அவர்களுக்கு முன்பாக ஆய் என்று அழைக்கப்படும் சிறிய நகரம் இருந்தது. 2 எழுத்து ஆ இ. இதற்கு செயற்கை நுண்ணறிவு என்ற அர்த்தம் அல்ல. இது ஒரு நகரம். அதனால் அவர்கள் ஆயிக்கு எதிராக போருக்கு சென்றனர். ஒரு சிறிய நகரம் எரிகோவுக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தனர். நாம் முழு இராணுவத்தையும் திரட்ட வேண்டிய அவசியமில்லை. ஒரு பங்கை மாத்திரம் அழைத்துச் செல்லுங்கள். இந்த சிறிய நகரமான ஆயை வீழ்த்த முடியும் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளித்துவக்கிச் செவாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. மொழிபெயர்ப்பு, அவர்கள் சோர்வடைந்தார்கள். நாம் வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறோம். ஆய் பட்டணத்தை வெல்ல முடியாவிட்டால் நாம் பெரும் சிக்கலில் இருக்கிறோம். அந்த 10 உளவாளிகளும் சொன்னது சரியாக இருந்திருக்கலாம்.
நாம் அகலக்கால் எடுத்து வைத்து விட்டோம் என்றார்கள். யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து புழுதியை போட்டு கிடந்தார்கள். அவர்கள் தைரியத்தை இழந்தனர். உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் சோர்வுற்ற நிலைக்கு வந்தவுடன் நீங்கள் ஒரு இலகுவான சுமையை கூட சுமக்க முடியாமல் பலவீனம் அடைவீர்கள் என்பதுதான் உண்மை. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் மரக்கட்டைகளை வெட்டியதை இழுக்கும்போது அவர்களிடம் மரம் ஏற்றிச் செல்லும் லாரிகள் இல்லை. அவர்கள் மரக்கட்டைகளை குதிரைகளை கொண்டு இழுத்தனர். இந்த பெரிய சக்கர குதிரை வண்டியில் அவர்கள் மரக்கட்டைகளை வைத்து குதிரைகளை கொண்டு இழுத்தனர். இப்படிப்பட்ட வண்டியை ஓட்டிய ஒரு மரம் வெட்டுபவர் கொஞ்சம் மிஞ்சி யோசித்தார். இந்த குதிரை வண்டியில் மிக அதிகமான மரக்கட்டைகளை ஏற்றி அது அந்த குதிரைகளை இழுத்துச் செல்ல வைத்தார். சாட்டைகளை கொண்டு குதிரையை அடித்தார். குதிரைகள் இழுக்க முயன்றன. அப்படிப்பட்ட பெரும் சுமையை சற்று இழுக்க ஆரம்பித்த பின்பு வண்டியை ஓட்டுவது சுலபம்தான். ஆனால் முதலில் வண்டியை நகர்த்துவதுதான் மிகவும் கடினம். அவர் சாட்டையை கொண்டு அடித்தார். குதிரைகள் கஷ்டப்பட்டன. அவர் 3வது முறையாக சாட்டையை கொண்டு அடித்தார். அந்த குதிரைகள் தங்கள் தசையின் முழு பலத்தையும் உபயோகித்து அந்த சுமையை இழுக்க பயன்படுத்தின. குதிரைகள் நின்றுவிட்டன. அவைகளால் அசையவே முடியவில்லை. அவர் நினைத்தார் தான் அதை ஓவர்லோட் செய்ததாக. நகர்த்த முடியவில்லை. பாதி பொருட்களை எடுத்தார். நகர்த்த முடியவில்லை. அப்படி நகர்த்த விரும்பவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அவைகள் மனம் தளர்ந்த நிலைக்கு வந்துவிட்டன. இது இலகுவான சுமை என்று குதிரைகளுக்கு தெரியாது. அவைகள் முயற்சிகளை கைவிட்டன. சில சமயங்களில் இது விலங்குகளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் நிகழ்கிறது. நான் முயற்சித்து பின்னர் தோல்வியுற்றேன் என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் இனி நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்று சொல்லும் நிலைக்கு வரலாம். சிலர் தங்கள் வாழ்க்கையில் பல வருடங்கள் முன்பு முயற்சித்து தோல்வியடைந்ததால் அந்த தோல்வியில் முயற்சியை கைவிட்டார்கள். அவர்கள் மீண்டும் தோல்வியை சந்திக்க விரும்பவில்லை, முயற்சியை கைவிடுகிறார்கள். சிலர் உறவுகளில் தோல்வியடைகிறார்கள் அல்லது அவர்கள் காயமடைகிறார்கள். ஆகையால் அவர்கள் மீண்டும் ஒருவரை நேசிக்க முயற்சிக்க விரும்பவில்லை. தாங்க முடியாமல் பிறரை நேசிப்பது மிகவும் வலிக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மறுபடியும் முயற்சி செய்ய மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்து அதனுள் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவர்கள் தோல்வியால் மனம் தளர்ந்து போனார்கள். ஆகவே அதற்கு தீர்வு என்ன? சரி, யோசுவாவின் கதையை பாருங்கள். யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறாய் என்றார். தேவன் நிதர்சனமாய் பேசினார். பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு தெரியும். இந்த போரில் யுத்தத்தை தோற்றார்கள். முகாமில் ஆகாம் மூலமாக பாவம் இருந்தது. அதனால் தான் ஆய்க்கு எதிராக தோற்றனர். தேவன் சொன்னார், பாருங்கள், உங்கள் யுத்தங்களில் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் நீங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். உங்கள் முகாமில் பாவம் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் தோற்கிறோம். பாவம். அப்படி என்றால் உங்கள் வாழ்வில் பாவம் இருக்கும்போது நீங்கள் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டுமா? ஆனால் அப்படிப்பட்ட வேலையை பல போதகர்கள் மக்களிடம் செய்து வருகிறார்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய போராட்டத்தில் நீங்கள் விழுந்திருந்தால் சோர்வடைய வேண்டாம், உங்கள் பாவத்தில் உற்சாகப்படுத்துங்கள் என்று சொல்லும் செய்தியை நீங்கள் கேட்க விரும்பினால் அது ஒரு தீய செய்தி. அந்த செய்தி உங்களை தோல்வியை சந்திக்க தயாராக்குகிறது. தேவன் யோசுவாவிடம் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் சாபத்தீட்டானார்கள். உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களுடனே இரேன். உங்கள் மத்தியில் ஏதோ ஒன்று இருக்கிறது. முகாமில் பாவம் இருப்பதால் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வல்லமை வேண்டுமென்றால், உங்களுக்கு என்னுடைய சமாதானம் வேண்டுமென்றால், ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வேண்டுமென்றால் பாவத்தை எதிர்கொள்ளுங்கள். அதை அகற்றி போடுங்கள். மனம் திரும்புங்கள். அதற்காக ஜெபியுங்கள். அதற்காக கண்ணீர் வடியுங்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். அவர்கள் அதை நிவர்த்தி செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அடுத்த போரில் ஆயை வென்றார்கள். சீடர்களும் தோல்வியை சந்தித்தார்கள். லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசைப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். என்ன நடந்தது? வலை முழுவதுமாக நிரம்பி வழிந்தது. சில நேரங்களில் நாம் தோல்வியடைகிறோம். முயற்சி செய்ய பயப்படுகின்றோம். இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடன் இணைந்து படகில் முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். அவர்கள் ஒரு இரவு தோல்வியை சந்தித்தாலும் அவர்கள் மறுபடியும் அதை வழியில் செய்ய வேண்டும். பின்னர் நாம் வெற்றியை காணலாம். நிச்சயமாக வெற்றி அடையலாம். அதை பற்றி நான் இன்னும் சொல்ல முடியும். ஆனால் நாம் அடுத்த காரணத்திற்கு செல்லலாம். சில நேரங்களில் மனச்சோர்வுக்கு காரணம் உடல் சோர்வு. இது விஷயங்களின் உடல் ரீதியான பாகம். கழுத்தின் மேல் பகுதியிலிருந்து வரும் சோர்வு என்பது பொதுவாக இங்கிருந்து மேல் நோக்கி செல்லும். சில நேரங்களில் உங்கள் சோர்வு கழுத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து வரும். இது முற்றிலும் உடல் ரீதியானது. மேலும் அதை குறித்த ஒரு வழக்கு ஆய்வை பார்ப்போம். பொதுவாக உங்களை தாக்கும் சோர்வு கழுத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து தான் வரும். புரிந்து கொள்ளுங்கள்.
யாத்ராகமம் அத்தியாயம் 1 வசனம் 13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். சாத்தான் அவர்களை கொடுமையாக வேலை செய்வித்து மரணத்திற்கு நடத்தினான். அவர்கள் களைத்து போயினர், மிகவும் களைத்து போகினர். தேவன் மோசேயிடம், நான் உங்கள் கதறல்களை கேட்டேன் என்று கூறுகிறார். கர்த்தரை நோக்கி அழுதார்கள், மிகவும் சோர்வடைந்தனர். அவர்கள் எதிரிகளால் மிகுந்த வேதனைக்கு ஆளானார்கள். ஆனால் பெரும்பகுதி உடல் ரீதியான சோர்வு. நெகேமியா 4:10. அவர் சுவர்களை கட்ட முயற்சிக்கிறார். பின்னர் யூதா. அங்கிருந்த தலைவர்கள் நெகேமியாவிடம் வந்தனர். மனிதர் சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அவர்கள் சோர்வடைகிறார்கள். அவர்களுக்கு அதிக வேலை இருந்தது. அது மிகவும் பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. 1 ராஜாக்கள் 19:4. கர்மேல் மலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாகாலின் தீர்க்கதரிசிகளை பட்சிகளுக்கு உணவாக அளித்து மழை வரும் வரை உபவாசம் மற்றும் ஜெபம் செய்தார். எலியாவுக்கு ஒரு பெரிய நாள், வெற்றிகரமான நாள். ஆனால் அது அவருக்கு ஒரு வித பாதிப்பை ஏற்படுத்தியது. அது அவரை உடல் ரீதியாக பாதித்தது. யேசபேலிடமிருந்து ஒரு செய்தியை பெறுகிறார். நீ சூரிய அஸ்தமனத்தில் அந்த தீர்க்கதரிசிகளைப் போல இறந்திருக்கவில்லை என்றால் தெய்வங்கள் எனக்கு அதையே செய்யும். கர்த்தரிடம் திரும்புவதற்கு பதிலாக எலியா சோர்வாக இருந்தாலும், பசியுடன் இருந்ததாலும், மிகவும் பலவீனமாக இருந்ததாலும் அவர் பீதியடைந்தார். எழுந்து ஓடினார், வனாந்தரத்தில் ஓடினார். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, அதுவும் பாலைவனத்தின் நடுவில் அவர் இந்த புதரின் கீழ் அமர்ந்திருக்கிறார். தான் சாக வேண்டும் என்று கோரி ஜெபிக்கிறார். இப்பொழுதுதான் பிரார்த்தனை செய்து அக்னியை வர பண்ணினார். இப்பொழுது இறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். ஒரு மகத்தான தீர்க்கதரிசி இறுதியில் சோர்வடைந்து இறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், தேவன் தன்னை அக்னி ரதத்தில் ஏற்றி சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறார் என்று அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் சோர்வடைந்திருக்க மாட்டார். இப்பொழுது புரிகிறதா? தேவன் எலியாவுக்கு திட்டங்கள் வைத்திருந்தார். பிரார்த்தனை செய்கிறார். வாழ்க்கை முடிவடைந்து விட்டதாக நினைக்கிறார். வேறு யாரும் பரத்திற்கு செல்லாதபடியில் செல்லப் போகிறார். தேவன் நம்மை பரத்திற்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறாரா? எனவே பதில் என்ன? நீங்கள் நெகேமியா புத்தகத்தின் 4வது அத்தியாயம் வசனம் 9 பாருங்கள். நான் நெகேமியாவின் பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று அது கூறுகிறது. எனவே இது ஒரு பிரார்த்தனை. நீங்கள் சோர்வாக இருக்கும்போது இயேசு வனாந்தரத்தில் என்ன செய்தார்? பிரார்த்தனை செய்தார். நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். எதிரிகளின் அச்சுறுத்தல் காரணமாக அவர்கள் நடைமுறையில் ஒன்றை செய்தார்கள். எதிரி நுழையும் இடத்தில் அவர்கள் காவலர்களை வைத்தனர். மனச்சோர்வடைய கொண்டு வர பிசாசு வரும்போது உன்னை சோர்வடைய செய்ய அவன் பயன்படுத்தும் வழிகள் என்ன என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும், இல்லையா? அவன் உள்ளே நுழைய நினைக்கும் கதவுகளை நாம் காக்க வேண்டும். உள்ளே நுழைய நினைக்கும் கதவுகளை. உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள். டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம். இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சோர்வாக இருந்தால், உடல் ரீதியாக சோர்வாக இருந்தால், உங்களை உற்சாகப்படுத்த நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரசங்கி 10:10 சாலமோன் கூறினார், இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீண்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகவே ஒரு காரியத்தை செவ்வையாக செய்ய ஞானமே பிரதானம். கவனமாக திட்டமிடுங்கள். உங்கள் வில்லை கட்டி இருக்க முடியாது, அது அதன் வளைவை இழக்கும் என்ற வாக்கியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதை பற்றிய எனது கருத்து இதுதான். மார்க் 6:31 இயேசு சீடர்களிடம் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். காடுகளிலோ அல்லது வனாந்திரத்திலோ சென்று ஓய்வெடுப்போம். முதலில் ஓய்வெடுப்போம். வருகிறவர் போகிறவர் அநேகமாய் இருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. ஒரு நாள் ஊழியத்திற்கு பிறகு இயேசு மிகவும் சோர்வடைந்தார். புயலின் மத்தியிலும் உறங்கினார். நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் என்னை போல் வேலை செய்பவராக இருந்தால் ஓய்வெடுத்தால் ஆவிக்குரிய விஷயம் அல்ல என்று நினைக்கக்கூடும். எனவே நீங்கள் சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருப்பது ஒரு ஆவிக்குரிய விஷயம் என்று எண்ணுவதும் மிகவும் முக்கியம். விரக்தி, தோல்வியற்ற எதிர்பார்ப்புகள், துண்டிக்கப்பட்ட நம்பிக்கைகள் பல வேளைகளில் ஊக்கமின்மைக்கு ஒரு காரணம். மக்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டுள்ளனர். வாழ்க்கைக்கான திட்டங்களை தீட்டுகிறார்கள். வருத்தத்துடன் வாழ்கிறார்கள். கடந்த காலத்தின் வருத்தம் காரணமாக அவர்கள் தொடர்ந்து மிகவும் சோர்வடைகிறார்கள். அவர்களால் அதை விட்டுவிட முடியவில்லை. அவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். மனச்சோர்வை அதை ஏற்படுத்தலாம். யோனாவின் புத்தகம். யோனா நிறைய காரியங்களை கடந்து சென்றார். யோனாவை ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்படி தேவன் சொன்னார். பிரசங்கிக்க சென்று நினிவே வாசிகளிடம் இன்னும் 40 நாட்களில் இறந்து விடுவார்கள் என்று சொல்ல விரும்பவில்லை என்றார். இறுதியாக
யோனா தேவன் சொன்னதை செய்யாததால் அவர் ஒரு புயலை கடந்து ஒரு திமிங்கலத்தால் விழுங்கப்பட்டார். பின்னர் வெளியேற்றப்பட்டார். 40 நாட்கள் அவர் தெருக்களில் நடந்து நடந்து நினிவேயிடம் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறார். பின்னர் தேவன் கூறுகிறார், நான் என் மனதை மாற்றப் போகிறேன் என்று நினைக்கிறேன் என்றார். யோனா, நான் கடந்து போன எல்லாவற்றுக்கும் எந்த அர்த்தமும் இல்லையா என்கிறார். நான் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி தெருக்களில் மேலும் கீழுமாக நடந்தேன், நீங்கள் என் தீர்க்க தரிசனத்தை உண்மையாக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார். யோனா மிகவும் சோர்வடைந்தார். சூரியன் உதித்தபோது யோனா ஆயத்தமானார். தேவன் ஒரு தீவிரமான கிழக்கு காற்றை ஆயத்தப்படுத்தினார். காற்று வந்தது. சூரியன் யோனாவின் தலையில் அடித்தது. அதனால் அவர் மயக்கமடைந்தார். மரித்துவிட வேண்டும் என்று விரும்பினார். நான் வாழ்வதை விட இறப்பதே மேல் என்றார். உங்களுக்கு தெரியும், பவுல் கூட ஒரு கட்டத்தில் நாங்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தோம் என்று கூறினார். அதனால் இந்த பெரிய மனிதர்களில் சிலர் கூட சோர்வடைந்தனர். நீங்கள் விரக்தியை எதிர்கொள்ளும் போது அதற்கான சிகிச்சை என்ன? தேவன் ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். என்ன நடந்தது கவனியுங்கள். 2 பேதுரு 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்திருந்தால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும்போது நீங்கள் ஒரு முறை மட்டும் பிறக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். கிறிஸ்தவராக இருந்தால் பலமுறை மீண்டும் பிறந்திருப்பீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். அர்த்தம் உள்ளதா என்று பாருங்கள். பவுல் கூறுகிறார், நான் தினமும் மரிக்கிறேன். நீங்கள் தினமும் இறந்தால், ஒவ்வொரு நாளும் மீண்டும் பிறக்கவில்லை என்றால், நீங்கள் உயிருடன் இருப்பதை விட இறந்தவர்கள் இல்லையா? சரியா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுயத்திற்கு மரிக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிறப்பை கடந்து செல்ல வேண்டும். அதாவது, கடந்த கால தவறுகளால் நீங்கள் விரக்தி அடைந்திருக்கலாம். நீங்கள் எடுத்த மோசமான முடிவுகளை பற்றி வருத்தப்படலாம். நீங்கள் உங்களையே மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் உங்களை மன்னிப்பார். நீங்கள் கடந்து செல்லுங்கள். அல்லது எப்போதும் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சிலர் அப்படி இருக்கிறார்கள். உங்களை அது தாழ்த்துகிறது. இறந்த காலத்தில் செய்த காரியங்களை நினைத்து வருத்தத்தில் எப்பொழுதும் வாழ வேண்டியது இல்லை. சரியா? நீங்கள் மீண்டும் பிறந்தீர்கள். நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். சரி, சில சமயங்களில் மனச்சோர்வை ஏற்படுத்தும் மற்ற விஷயம் குடும்பம், நண்பர்கள், உறவுகள் அல்லது மனைவியாக இருக்கலாம். பைபிளில் இதற்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். உண்மையில் கடவுளுடைய மக்களுக்கு வந்த மனச்சோர்வின் பெரும் பகுதியை நாம் நட்பின் எதிரொலி என்று அழைக்கிறோம் என்பதை வேதத்தில் நீங்கள் காண்கிறீர்கள். தாவீது கர்த்தருக்கு முன்பாக நடனமாடும் போது மீகா கேலி செய்கிறாள். அது வீட்டிற்குள் இருந்து வருகிறது. யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமையின் காரணமாக அவரை விற்கிறார்கள். சவுல் தாவீதை கொல்ல பல ஆண்டுகளாக வேட்டையாடுகிறான். சொந்த அரசன். சீடர்கள் தங்களில் யார் பெரியவர் என்று தங்களுக்குள் வாதாடுகிறார்கள். குடும்பத்திற்குள்ளேயே சில சமயங்களில் அது பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்தும். அவர் மகன்கள் பெரும்பாலும் உண்மையாக இல்லாததால் தாவீது சோர்வடைந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் லஞ்சம் வாங்கும் மகன்கள் இருந்தனர். இயேசு தம்முடைய சீடரால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். நீங்கள் நட்பில் இருந்திருக்கலாம். ஒரு நண்பர் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம். இந்த உறவுகள் மிக தீவிரமாக காயப்படுத்தலாம். அவை உங்களை சோர்வடையச் செய்யலாம். உங்களுக்கு நண்பர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் சோர்வடைகிறீர்கள். அதற்கும் தீர்வு இருக்கிறது. பைபிள் சொல்கிறது. இந்த காயமாற்றுவதை பற்றி நாம் பேசலாம். 2 கொரிந்தியர் 4:1, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. தேவனுடைய திட்டங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். தேவனுடைய வாக்குறுதிகளில் விசுவாசம் வைப்பதை பற்றி நாம் பேசினோம். தேவனின் நோக்கத்தில் நம்பிக்கை வையுங்கள். சில நேரங்களில் நீங்கள் ஆழமான பள்ளத்தாக்குகள் வழியாக செல்கிறீர்கள். அதன் மூலம் தேவன் உங்களை ஒரு மலை உச்சிக்கு அழைத்துச் செல்கிறார். 2 கொரிந்தியர் 4:8-10, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். பைபிள் கூறுகிறது, அவர்கள் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:16, இவை அனைத்தும் 2 கொரிந்தியர் 4 வருகிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:16 செல்லுங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறுகிறார். ஆமென். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தாவீது தனது இக்கட்டான நிலையிலிருந்து எப்படி வெளியேறினார்?
அவர் கூறினார், சற்று நாம் யோசிப்போம், நான் ராஜாவாக வருவதற்கு அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று தேவன் என்னிடம் கூறினார். ஆகவே நான் இப்போது விரக்தி அடையப் போவதில்லை. தேவன் இதை எப்படி செய்யப் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் எழுந்திருக்கப் போகிறேன், நான் நிமிர்ந்து பார்க்கப் போகிறேன். ஏனெனில் காணக்கூடியவை தற்காலிகமானவை. அடிக்கடி நாம் தற்காலிக சூழ்நிலைகளால் சோர்வடைகிறோம். நீங்கள் சூழ்நிலைகளுக்கு அப்பால் பார்க்க வேண்டும். ஒரு நாள் மதியம் அழகான நாளில் ஒரு மனிதன் நடந்து செல்வதை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் ஒரு பூங்காவில் நடந்து சென்றார். அங்கே ஒரு கூட்டம் பேஸ்பால் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர் கொஞ்சம் நெருங்கி வந்து அது ஒரு லிட்டில் லீக் விளையாட்டு போட்டி என்பதை அறிந்து கொண்டார். ஒரு பையன் காது முதல் காது வரை சிரித்துக் கொண்டிருப்பதை கண்டார். அவர், விளையாட்டு எப்படி போகிறது? 18-0 நாங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றான் அந்த பையன். நீங்கள் மிகவும் பின்தங்கிவிட்டீர்கள், ஆனால் நீ சோர்வடையவில்லையே என்றார். நாங்கள் இன்னும் பேட்டிங் செய்யவில்லை என்றான் அவன். இப்போது அது மோசமாக தெரிகிறது, ஆனால் நாங்கள் பேட்டிங் செய்ய போகிறோம். எனவே நாம் ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருக்க வேண்டும். பிரச்சனையையும் தாண்டி நாம் பார்க்க வேண்டும். ஊக்கமின்மைக்கு 5வது காரணம் பயம். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், நீங்கள் நினைப்பதை விட பல வேளைகளில் ஊக்கமின்மைக்கு பின்னால் பயம்தான் காரணம். விமர்சனங்களுக்கு பயப்படுகிறோம், மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறோம், எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வது குறித்து கவலைப்படுகின்றோம், நம்முடைய வேலையை இழக்கப் போகிறோம் என்று பயப்படுகிறோம், நம்முடைய உறவுகளை இழக்கப் போகிறோம் என்று பயப்படுகிறோம், மற்ற எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறோம். நிறைய ஊக்கமின்மையை இது கொண்டு வரும். யோபுவின் புத்தகத்தில் கூட யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று அவர் ஒப்புக்கொள்கின்றார். யோவான் 20:19, சிலுவையில் அறையப்பட்ட பிறகு உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சீடர்கள் நம்பவில்லை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் என்கிறது, அவர்கள் அனைவரும் பயத்தில் கூடியிருந்த போது திடீரென்று அவர்கள் அறையில் இயேசுவை கண்டார்கள். அவர் உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் படகில் இருந்தபோது அவர்கள் புயலால் பயப்படுகிறார்கள். இயேசு எழுந்து சமாதானம் என்று கூறுகிறார். எத்தனை முறை அவர்கள் பயந்தபோது சமாதானமாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். சங்கீதம் 23 நான் விரும்புகிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். உங்களுக்கு தெரியும், இது உண்மையில் நடந்தேறிய ஒன்று. அதனால்தான் இது ஒரு உன்னதமான சங்கீதம். ஆம் ஆம் நான் மரணத்தின் நிழலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிழல்கள் உங்களை தொடரும். நீங்கள் பள்ளத்தாக்குகள் வழியாக செல்லப் போகிறீர்கள். அந்த பள்ளத்தாக்குகளில் சில மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். மரணத்தோடு ஒரு உரசல் ஏற்படும். அது உங்களுக்கு நேரலாம், நீங்கள் விரும்பும் ஒருவருக்கு நேரலாம். அது உங்களை சோர்வடையச் செய்யும். ஆனால் இங்கே செயல்படும் வார்த்தை, அவற்றில் 1-2 பார்ப்போம். நீங்கள் பள்ளத்தாக்கில் தங்கிவிடக் கூடாது, நீங்கள் பள்ளத்தாக்கில் குடியேறக்கூடாது, நீங்கள் பள்ளத்தாக்கில் உங்கள் வீட்டை உருவாக்கக்கூடாது. பள்ளத்தாக்கின் வழியாக செல்லுங்கள், ஆனால் பள்ளத்தாக்கில் தங்கிவிட வேண்டாம். கூடாரம் அமைத்ததால் சிலர் சோர்வடைவார்கள். நீங்கள் அதன் வழியாக நகர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்? தேவன் உங்களோடு இருப்பதால். ஆமன். தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். உபாகமம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. அதனால் நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்றான். சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார் என்றால் நீங்கள் யாரை பார்த்து பயப்பட வேண்டும்? தேவன் எல்லோரையும் விட பெரியவர் இல்லையா? ஆகவே பிசாசு தொடர்ந்து நம்மை ஊக்கப்படுத்த முயன்றால், உலகத்தில் உள்ளவனை விட உங்களில் இருப்பவர் பெரியவர். எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 நாளாகமம் 32:6-7, எசேக்கியா அவர்கள் எதிரிகளால் சூழப்பட்டதைக் கண்டபோது அவர் இராணுவ தலைவர்களை மக்கள் மீது அனுப்பினார். பெரும் படையாக இருந்த அசீரியர்களுக்கு மக்கள் பயந்தனர். இராணுவ தலைவர்களை மக்களிடம் அனுப்பினார். அவர்களை ஒன்று திரட்டினார். எங்கள் படையை உங்களால் வெல்ல முடியாது என்று அசீரியர்கள் வாயில்களில் முழங்கிக் கொண்டிருந்தனர். அது உண்மைதான். எங்களிடம் சரணடையுங்கள், எங்கள் தெய்வங்களை வணங்குங்கள். எசேக்கியா அதை செய்யப் போவதில்லை. தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். அவர்களுக்கு ஊக்கமளித்தார். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவர் கூறினார். பிரச்சனையை கர்த்தருக்கு முன்பாக வைத்தார்.
அவர் பிரார்த்தனை செய்தார், தேவாலயத்திற்கு சென்றார். தேவனே, நாங்கள் தாக்குதலுக்கு ஆளாகிறோம் என்றார். தேவன், கவலைப்படாதே, நீ ஒரு அம்பு கூட எய்ய வேண்டியதில்லை. இரவில் கர்த்தருடைய தூதன் அசீரிய முகாம் வழியாக சென்று 1,85,000 வீரர்களை கொன்றான் என்று பைபிள் சொல்கின்றது. நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். உங்களால் ஒன்றை பற்றி சிந்திக்க முடியாத போது உங்கள் பிரச்சனைக்கு தேவனிடம் 1000 பதில்கள் உள்ளன. ஆகவே நீங்கள் சோர்வடைய தேவையே இல்லை. பாவத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தால்தான் கொஞ்சம் மனம் தளர வேண்டும். அது கட்டாயம் சோர்வடையச் செய்யும். இயேசு பிசாசை விட பெரியவர், உங்கள் பாவங்களை விட பெரியவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்கள் கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு, என் சகோதரா, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.